லாவால இருந்து Z92 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை லாவா நிறுவனம் இப்போ இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.22 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 720p ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 2.5D கர்வ் கிளாஸால் செஞ்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு ரெகுலரான நாச்சோடு வருது. இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் மீடியாடெக் ஹீலியோ P22 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு பவர் VR G8320 GPU கொடுத்துருக்காங்க. இது ஒரு 650 MHz ரன் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நார்மலான ஆப்ஸ் ரன் ஆயிரும், கேஷுவலான கேம்ஸ் ப்ளே ஆகும். ஸோ ஹெவியான கேம்ஸ் அல்லது ஆப்ஸ் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரை இது ஒரே ஒரு வெர்ஷனில் தான் இருக்குது. 3GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரை எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஆனால் அது டெடிகேட்டட் சிம் கார்டாக வர மாதிரி தெரியல. ஸோ ஹைப்ரிட் சிம் கார்டாக தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். இதில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 13 MP கேமரா. இதில் டுவல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இதில் 3260 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள சப்போர்ட் சொல்லாத காரணத்தினால கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள OS பொறுத்தவரையும் Android Oreo 8.1 ரன் ஆகுது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் வந்து இது 9999க்கு விற்கிறாங்க. ஆஃப்லைன் ஸ்டோரில் மட்டும் தான் கிடைக்குது. ஆனால் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாம்சங்கோட M சீரிஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட பெட்டரான ஃபோன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட சாய்ஸ் இது வாங்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த ஃபோனை பற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.